ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிபிசிஐடி சொல்லிட்டாங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க. யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. நீ அழு, இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுதான் உன்னை சமைக்காதன்னு சொன்னேன். என் பேச்சு கேட்டியா? அமுதா, நீ உன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காத. அத்தை, நீங்க அந்த பொரியல் எடுத்துட்டு என் கூட கிச்சனுக்கு வாங்க. இவ என்ன பண்ண போறாளோ தெரியலையே. தெரியலமா, போ போ. ஏமா என்ன பண்ண போற இத வச்சு? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாமா. அத்தை வாங்க. ஐயோ பசிக்குதே. இந்தா புனிதா. ஏமா இப்ப என்ன பண்ண போற? சொல்ற அத்தை. அத்தை, நீங்க போயிட்டு லெமனும் தேங்காவும் எடுத்துட்டு வாங்க. சரி. இந்தா கொடுங்க. அத்தை, இத கட் பண்றதுக்கு ஒரு தட்டு மட்டும் கொண்டு வாங்க. நைஃபும் வேணும். அத்தை, இந்தாங்க. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? சொல்ற அத்தை, இதை எடுத்துக்கிட்டு டைனிங் போங்க. சரி. அமுதா, இப்ப பரிமாறு. போதும், அவங்களுக்கு போய். சாம்பார் சூப்பரா இருக்கு. ஆமாமா, உப்பே தெரியல. புனிதா, அது எப்படி புனிதா? அதானே, என்ன அவ்ளோ உப்பு கரிச்சிட்டு இருந்ததே? என்ன 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 பண்ண புனிதா? புனிதா தொட்டு எந்த காரியமா தோத்து போயிருக்கு? புனிதா, பொரியல்லையும் காரம் ரொம்ப கரெக்டா இருக்குங்க. அக்கா, என்ன மேஜிக் பண்ணீங்க? சொன்னா அமுதாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஏதாவது எதிர்பாராம அசம்பாவிதம் நடந்தா கம்பெனில டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான். உப்பு அதிகமா இருக்கிறதுனால குறைக்கிறதுக்காக கொஞ்சம் புளிப்பு சேர்த்தேன். காரத்துக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்திட்டேன், அவ்வளவுதான். ஓஹோ, புனிதானா புனிதாதான். வாயிலேயே வைக்க முடியாம இருந்த சாப்பாட்ட அப்படியே வயிறு முட்டை சாப்பிடுற அளவுக்கு அப்படியே சும்மா தேத்தி கொண்டு வந்தா பாத்தீங்களா? அங்கதான் இருக்கா அவ. புனிதா கைப்பக்குவமே தனிடா. அமுதா, நீ தப்பா எதுவும் எடுத்துக்காதம்மா. பழக பழக சமையல்லாம் வந்துரும்மா. புனிதாவை பார்த்து கத்துக்கோ, அவ்வளவுதானே. அப்போ அமுதா இவ்வளவு சமைச்சு இங்க முன்னாடி அடுக்குனதுனா நல்லா இல்ல. உங்க மக என்னத்தையோ பண்ணான்னு உடனே பாராட்டுவீங்க. இத பண்ண ஒருத்தி கண் கலங்கி நின்னுட்டு இருக்கா, அத கூட கவனிக்க மாட்டீங்க, அப்படிதானே? என்னடா நீ? மணிகண்டா, இப்ப யார் சமைச்சா என்ன? இது எல்லாமே சமைச்சது அமுதாதான் எல்லாருக்குமே தெரியும். அம்மா, அவனை பத்தி தெரியுமே, அதெல்லாம் பெருசா நீ கண்டுக்காத. என்ன நீங்க பெருசா கண்டுக்க வேணாம்பா. ஆனா காலையில இருந்து ஒருத்தி அடுப்படியில இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டாலே, அவளை கொஞ்சமாச்சு பாராட்டணும்னு தோணுச்சா? இதுக்குதான் உன்கிட்ட சமைக்காதுன்னு தலைப்படா சொன்னேன். இந்த வீட்டுக்காக நீ என்ன பண்ணாலும் இது அந்த சாம்பார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உப்பு இருந்துச்சுல, அந்த மாதிரி தான் நீ. எந்த பிரயோஜனமும் இல்ல. இனியாவது திருந்த பாரு. சமைக்கிறேன்னு சொல்லி அடுப்படி பக்கம் மட்டும் போயிடாத. கஷ்டப்பட்டு சமைச்சேன், எப்படி உப்பு வந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஏதோ தப்பு நடந்துருச்சு. அதுக்காக நான் சமைக்காமலாம் இருக்க மாட்டேன். உண்மைதான், பழக பழகதான் கை திருந்தோம். ஆமா ஆமா, என் பொண்டாட்டி கையை காலை சுட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு சமைப்பா. இங்க கண்டதையும் கலந்து புனிதா பேர் வாங்கிட்டு போயிடுவா. இதுக்குதான் அமுதா மாங்குன்னு சமைக்கிறோம்ல. டேய் மணிகண்டா, அமுதாவை யாரும் எதுவும் தப்பா சொல்லலடா.
இந்த இந்த நுணுக்கம்லாம் புனிதாவை பார்த்து புரிஞ்சுக்கோ கத்துக்கோன்னு தாண்டா சொல்ல வந்தோம். அவளை என்னடா சொன்னோம் நாங்க? என்ன தெரிஞ்சுக்கணும்? எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்தப்போ அமுதா சமைச்சாலே அப்பெல்லாம் நல்லதானமா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, அது குத்தமே சொல்ல முடியாதுல்ல, அருமையா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு மட்டும் சாப்பாடு எப்படி நல்லா இல்லாம போச்சு? சொல்லுங்க எப்படி? ஆமா, எப்படி? அமுதா அன்னைக்கு சமைக்கும் போது புனிதா இல்ல, ஆனா இன்னைக்கு மணிகண்டன், இதுக்கு மேல புனிதாவை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் பேசுறேன். புனிதாவை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதுல, அதே மாதிரி தான் அமுதா சொன்னா எனக்கு கோவம் வரும். இதுக்கு தான் சொன்னேன். நான் சொன்னதை கேட்காம இவ்வளவு பண்ணல. இப்போ உனக்கு கிடைச்ச பேரை பாத்தியா? இதுக்கு மேல நீங்க நிக்க வேண்டாம், வா போலாம். நான் எங்கேயும் வரல. உனக்காக பேசிட்டு இருக்கேன், நீ என்ன மதிக்காம நடந்துக்கிற. உன்ன என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, தொலைச்சிருவேன். உன் தங்கச்சி அமுதா இப்ப எனக்கு பொண்டாட்டி. வந்துட்டாரு பேசுறதுக்கு. டேய் மணிகண்டா, டேய் அவரை விடு. சண்டைக்கு என்னடா காரணம் கிடைக்கும்னு கத்திட்டு போயிட்டான். நான் ஆசையா சமைச்சேன். இப்ப மாமா சாப்பிடாம போயிட்டாரு. பசிச்சா அவனே சாப்பிடுவாமா, நீ சாப்பிடுமா? இல்ல மாமா, அவரு சாப்பிடாம இருக்கும்போது என்னால எப்படி சாப்பிட முடியும்? மாப்பிள்ள உட்காருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் சரியா சமைச்சிருக்கணும். ஏய் அமுதா, அமுதா அமுதா நில்லு. நீ சாப்பிடாம எங்க போற? பரவாயில்ல நீ, உங்க எல்லாருக்கும் நல்லா சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அது முடியாம போயிடுச்சு. அதுக்கு தண்டனையா நான் சாப்பிடாமலே இருக்கேன். அமுதா அமுதா இருமா. அமுதா, அமுதா ஐயோ, நில்லு. அமுதா என்னம்மா இருமா. நீ? ஐயோ நாச்சு, உன் மருமகன் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? இத பாருங்க, சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. புனிதா, நீ உட்காந்து சாப்பிடுமா. புனிதா, முதல்ல நீங்க உட்காருங்க, சாப்பிடலாம். அமுதா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். வாங்க புனிதா, உட்காருங்க. புனிதா, எங்களை விட நீ தாண்டா கண்ணு டயத்துக்கு சாப்பிடணும். நீ மணிகண்டனை பத்தி யோசிக்காத, நீ உட்கார்ந்து சாப்பிடு கண்ணே. வா. வாங்க, சரி, உட்காரு. அவன் நான் போய் புனிதா, கை நீ கழுவிட்டு வரேன். சாப்பிடு. நீ வந்து உட்காரு புனிதா. மேகலை